பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, அம்மா நாங்க எங்க அம்மா சாகறதுக்கு முன்னாடிம்மா நிறைய பட்டுப்புடவை வச்சிருந்தாங்கம்மா. அந்த பட்டுப்புடவை புதுசா அப்படியே இருக்குமா, நாங்க எடுத்து கட்டிக்கலாமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் எங்க அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி நிறைய புது வேஷ்டி சட்டை வச்சிருந்தாரு, அந்த ஒரு முறை கூட அவர் போடல, அந்த மாதிரி வேஷ்டி சட்டை வச்சிருந்தாரு. ஒரு சிலர் ஒரு முறை 2 முறை போட்டிருக்காங்க. அத நாங்க யூஸ் பண்ணலாமா? எங்க அப்பா ரேபன் கேஸ் வச்சிருந்தாரு. இந்த கண்ணாடி கூலிங் கிளாஸ் இது நாங்க போடலாமா? அப்படின்னு நெறைய கேள்விகள் கேட்குறாங்க. எங்கள கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்? சிலர் போடலான்றாங்க, சிலர் வேணான்றாங்க. என்னதாம்மா பண்றது? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. என்ன கேட்டாங்க, என்னோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டா வேண்டாம் அப்படின்னாங்க நாங்க சொல்லுவோம். இப்ப இதுல நிறைய பேருக்கு கேள்வி தோணும், அடமெண்டா ஆர்கியூ பண்ணணும்னு தோணும். ஏம்மா இறந்தவரோட ட்ரெஸ் எல்லாம் வேணான்றீங்க, பட்டுப்புடவை வேணான்றீங்கம்மா, அவங்க சொத்து வேணான்னு சொல்ல மாட்டேன்றீங்களேம்மா அப்படின்னு கேட்கலாம். அவங்க நகை வேணான்னு சொல்ல மாட்டேன்றீங்களேம்மா அப்படின்னு கேட்கலாம். ஜென்ரலா பாருங்க, ஆடைக்கு தீட்டு அப்படின்றது ஒண்ணு உண்டுங்க, அதனால வேணாம் அப்படின்றோம். அவங்க உபயோகப்படுத்தின பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஆசையா வாங்கியிருப்பாங்க, அவங்களோட எண்ண அலைகள் அந்த பொருட்கள் மேல இருக்கும். அது நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியே சொல்றேன். அதனால வேணாம் அப்படின்றோம். ஓகேங்களா? அப்ப எங்க அப்பாவோட வீட்டுல தாங்க நாங்க வாழறோம். ஆமா, நீங்க வாழணும்னு தான் அந்த வீடே உங்க கட்டியிருக்காங்க. எந்த அப்பா அம்மாவும் தான் வாழணும், தான் அந்த வீட்டுல படுத்து பொருளணும், நம்ம சந்ததியினர்கள் வாழவே கூடாது அப்படின்னு கட்டளைங்க. ஒரு வீடு கட்டும் போது என் பையனுக்காக இந்த வீடு, என் பையனுக்காக ஆசையா கட்டிக்கிறேன், இந்த வீட்டுல என் பையன் மருமக பேரன் பேத்தி எல்லாம் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு பெரியவர்களும் வீடு கட்டுறாங்க. அப்ப அந்த வீட்டுல ஏன் நீங்க வாழக்கூடாதுன்னு நாங்க சொல்ல போறோம்? யோசிச்சு பாருங்க. அவங்க கட்டும் போதே உங்களுக்காக தான் கட்டினாங்க. தாத்தா பாட்டி பெரிய பெரிய வீடு எல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த பெரிய பெரிய வீடு எல்லாம் என் வம்சமே இதுல வாழணும்னு தான் கட்டியிருக்காங்க. இப்ப எங்க வீடு பாத்தீங்கன்னா கிராமத்து வீடு, ரொம்ப பெரிய வீடு, ரொம்ப பெரிய வீடு. அத்தனை பெட்ரூம்ஸ் இருக்கு. மொட்டை மாடியே பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 8 மொட்டை மாடி இருக்கு. அவ்வளோ பெரிய வீடு, கிராமத்து வீடு. அப்ப எங்க ஹஸ்பண்டோட தாத்தா கட்டின வீடு அது. இந்த தார்ஸ் வீடு, டபுள் ஃப்ளோர் வீடு மாதிரிதான். மேல எல்லாம் நிறைய மொட்டை மாடி, ரொம்ப பந்தாவா இருக்கும் வீடு. ஒரு ஆணி அடிக்க அந்த வீட்டுல முடியாது, அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங். அப்ப எங்க ஹஸ்பண்டோட தாத்தா என்ன நினைச்சு கட்டினாரு, நம்ம வம்சமே இதுல வாழணும். அந்த வீட்டுல ஒரே நேரத்துல 4 கல்யாணம் பண்ணுவாங்களாம். நம்ம வம்சமே இங்க வாழணும், நம்ம சொந்தத்துக்குலாம் இங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா கட்டந்து. அப்ப ஏன் அங்க வாழக்கூடாது? அப்ப அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது முட்டாள்தனம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் உங்களுக்கும். புரியுதுங்களா? ஆனா ட்ரெஸ் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுல சிலர் கேட்கலாம், இல்லைங்க அப்ப ட்ரெஸ் எடுக்கும்போது எங்களுக்குன்னு ஆசையாசையா எடுத்திருப்பாங்களா? இல்ல, ட்ரெஸ் மட்டும் பாருங்க அவங்கவுங்களுக்கு தான் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொரு விஷயம், இது என் பொண்ணு இந்த புடவைய கட்டிக்கணும் அப்படின்னு எந்த அம்மாவும் எடுக்கிறது இல்ல. இப்ப நான் இருக்கேன்னா, எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னா, எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, பட் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை இருக்குன்னா இந்த பட்டு புடவை நான் எடுக்கிறேன், எனக்கு பின்னாடி இது என் பொண்ணுக்காக நான் எடுக்கிறேன், நான் சும்மா கட்டிங்கிறேன் அப்படின்னு நான் எடுக்கிறது இல்லை, எனக்காக தான் எடுக்கிறேன். புரியுதுங்களா? சோ அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஆடைகளுக்கு தீட்டு உண்டுங்க, அதனால நாங்க வேண்டாம் அப்படின்றோம். அவங்க யூஸ் பண்ண பொருட்களுக்கும் அந்த எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்றது உண்டு, அதனால வேணான்றோம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? எங்க அப்பானா எங்களுக்கு உயிருமா, எங்க அம்மானா எங்களுக்கு உயிருமா, அவங்க வாழற வரைக்கும் எங்களுக்காகவே தான் வாழ்ந்தாங்க. எங்களுக்கு அவங்க அவங்க எப்படிமா கெட்டது செஞ்சிடுவாங்க? அவங்கதாம்மா எங்களுக்கு கடவுள். கரெக்ட் தாங்க, நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா பாருங்க, மனுஷங்களா பிறந்தவங்களுக்கு காம குரோத மதம் மதம் மாச்சரியம் இடும்பை அசூயை இந்த மாதிரி எல்லா குணங்களும் உண்டுங்க. சோ அவங்க மேல உங்களுக்கு ரொம்ப ஆசையா நல்ல விஷயம் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அவங்களோட ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச பட்டு புடவை ஒண்ணு எடுத்துக்கோங்க, ஒரு மஞ்ச பையில போட்டு வச்சிடுங்க. உங்க அப்பாவோட 2 வேஷ்டி சட்டை, 2 பட்டு புடவையா கூட எடுத்துக்கோங்க, 2 வேஷ்டி சட்டை, அவரோட கண்ணாடி வச்சு பீரோல வச்சிடுங்க. அதை எடுத்து நீங்க கண்ணாடியில போடாதீங்க. நம்ம இந்த மாலை அமாவாசை அன்னைக்கு, இல்லைன்னா ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் அதை எடுத்து வச்சு நீங்க சாப்பாட்டுல இலை போட்டு, அதாவது இலை போட்டு சாப்பாடு போட்டு படையல் போடுங்க. இந்த மாதிரி உங்களோட அன்பை நீங்க வெளிப்படுத்துங்க. ஆனா அந்த பட்டுப்புடவை எடுத்து நான் கட்டிக்கிறேன், அந்த வேஷ்டி எடுத்து நான் போட்டுக்கிறேன், அந்த கண்ணாடியை நான் போட்டுக்கிறேன் செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா அது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணும், அதாவது எதிர்மறை ஆற்றல்களை உற்பத்தி பண்ணும். அதனால அது வேண்டாம். சரிங்களா? இப்ப ஒரு சிலருக்கு டவுட் வரும், எங்க அம்மா யூஸ் பண்ண தங்க செயின் இருக்குங்க, தங்க நெக்லஸ் இருக்குங்க, அதெல்லாம் நாங்க போட்டுக்கலாமா?
தங்கத்துக்கு தோஷம் கிடையாது, போட்டுக்கலாம். ஆனா அதுலயும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து கொடுத்து புதுசா மாத்தி போட்டுக்கிறது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். நீங்க அப்படியே போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கோங்க. எங்க அம்மா வைரத்தோடு போட்டிருந்தாங்க, போட்டுக்கலாம். வைரத்துக்கு, தங்கத்துக்கு, வெள்ளிக்கு தோஷம் கிடையாதுங்க, நீங்க போட்டுக்கலாம். அவங்க வந்து கட்டுக்கட்டா பணம் வச்சிருந்தாங்க, யூஸ் பண்ணலாமா? பணமும் வந்து மகாலட்சுமியோட வாசம் இல்லைங்களா, யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ ஒரு சிலர் இந்த பதிவை பார்க்கும்போது, சரிங்க எங்க அப்பா அம்மா ட்ரெஸ்ஸை போட வேணான்றீங்க, அப்ப எங்க அப்பா அம்மா சொத்தை என்ன இது அனாதாசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட சொல்றீங்களா, இல்ல கோயிலுக்கு எழுதி கொடுத்துட சொல்றீங்களா அப்படின்னு விதண்டாவாதெல்லாம் கேட்கலாம். ஆனா வந்து என்னன்னாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது, நாங்க சொல்றோம். இப்படி எல்லாம் விதண்டாவாதம் கேட்டீங்க அப்படின்னா, விதண்டாவாதமா அடமண்டோ ஆர்கியூ பண்ணா அதுக்கு பதில் வந்து நாங்க என்ன சொல்லுவோம், முடிஞ்சா எழுதி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். முடியுமா உங்களால? முடியாது இல்லைங்களா. அது வந்து ஆர்குமெண்ட்டுக்காக நீங்க நிறைய விஷயம் கேட்பீங்க, அப்படி கேட்காதீங்க. சாஸ்திரம் சொல்றதை நாங்க சொல்றோம், ஓகேங்களா. என் மனசுக்கு தோன்றது, அதுவும் இல்லாம என்னோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியனும் அதுதான். ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்குங்க. எங்க அம்மாது நிறைய பட்டு புடவை இருக்கு, மாமியாரது நிறைய பட்டு புடவை இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தானமா கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு தோணும், அந்த தானமா கொடுத்துறவங்களுக்கு நெகட்டிவ் வைப்ஸ் வராதா? வராது. அவங்க வந்து அவங்களோட ரத்தமே இல்லை இல்லைங்களா, யாரோ ஒரு மூணாவது மனுஷன் இல்லைங்களா, அதனால அவங்களுக்கு தானமா கொடுக்கலாம். அதுல உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ஸ் வராது, பாசிட்டிவ் வைப்ஸ் தான் வரும். சில எங்க முன்னோர்களோட துணி, இப்ப எங்க அப்பா எங்க அம்மாது துணி எல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிட்டு இருக்குங்க, அதை என்ன பண்ணலாம், அதெல்லாம் வந்து எரிச்சிடுங்க. மத்தவங்க யூஸ் பண்ண பயன்படுத்த முடியாது, யூஸ் பண்ண முடியாத ஒரு துணி அந்த எரிச்சிடுங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு சிலர் கேக்குறாங்க, மேடம் நாங்க வந்து ஆத்துல விட்டுட்டோமா? ஏன் ஆத்துல விடுறீங்க? அதாவது ஆத்தையும் நம்ம வந்து இது பண்ற மாதிரி ஆயிடும்ல, பொல்யூட் பண்ற மாதிரி ஆயிடும்ல. வாட்டர் பாடிஸை நம்ம பொல்யூட் பண்ற பாவம் வந்துடும். ஸோ அது செய்யாதீங்க. நம்ம வாட்டர் பாடிஸை பொல்யூட் பண்ணும்போது அங்க இருக்க மீன்கள்லாம் வந்து நம்மளோட பொல்யூஷனால இறக்கும், அது நம்ம பாவம் ஆயிடும். ஸோ பெஸ்ட் என்ன அப்படின்னா, அக்னி பகவானுக்கு இரையாக்குங்க. எந்த ஒரு பொருளும் வந்து அக்னியில சேர்த்தும் போது புனிதத்துவம் அடையுது. அதனால அவங்களோட துணி உங்களுக்கு யூஸ் பண்ண பிடிக்கல, நல்லா இருக்கிறத தானம் கொடுங்க, நல்லா இல்லாத அக்னி பகவானுக்கு வந்து இரையாக்கிடுங்க. இந்த வேலை முடிஞ்சிடும். சோ உங்களுக்கு இது வந்து நிறைய பேர் கேட்கறது உண்டு, எங்க அப்பாவோட தடி இருக்கு மேடம், எங்க தாத்தாவோட தடி இருக்கு, கை கடிக்காரம் இருக்கு, தானம் கொடுத்துருங்க. சரிங்களா. யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை இருக்குன்னா தானம், யூஸ் பண்ணவே முடியாத நிலைமையில இருக்குன்னா அக்னிக்கு இரையாக்குறது. சோ இந்த முன்னோர்களோட துணிய நம்ம இப்படிதான் பண்ணணும். முன்னோர்களோட நகை அப்படியே போடுறதா இருந்தாலும் சரி, இல்ல மாத்திக்கலாம். முன்னோர்களோட கொலுசு அப்படியே போடுறதா இருந்தாலும் சரி, மாத்திக்கலாம். சொத்து நீங்களே வச்சுக்கோங்க, பணம் நீங்களே வச்சுக்கோங்க, எந்த தப்பும் இல்லை, அதுக்கெல்லாம் தோஷம் கிடையாது. சோ முன்னோர்களோட துணிய ஆடைய பயன்படுத்தலாமா கூடாதா அப்படின்ற உங்களோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.